போர்ஷன் பிளெஸ்ஸிங்காக இருப்பாங்க. அப்போ கூட வரமாட்டேது பாருங்க. பெரிய டவுட்டில் இருக்கிறோமான்னு சொல்கிறவங்க ஆமாம் சொல்லுங்க. தெளிவாக தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இன்றைக்கி ஒரு நல்ல வார்த்தையை ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையின் பாடமாக ஒரு லைஃப் லெசனாக இன்றைக்கி ஆண்டவர் கற்றுக் கொடுத்து நம்ம இங்கேருந்து அந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து அனுப்ப விரும்புகிறார். இன்னும் சிலரை காணோம். சிலர் இன்றைக்கி வேலையை போட்டுட்டாங்க போல இருக்குது, அதனால் வரலை. ஆமீன். அருமையான தம்பிமாருங்களை கொஞ்சம் தயவுசெய்து ஃபோன் பண்ணி விசாரிங்க. கடந்த 2 வாரங்களாக அவங்க வரலை. போன வாரம் வரலை, அதுக்கு முந்தின வாரம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரமும் வரலை. ஒரு வேளை வருவாங்களான்னு தெரியல. இந்த தம்பிமார்களை கொஞ்சம் நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். ஆமீன். அல்லேலூயா. ஃபாலோ பண்ணி ஜேம்ஸ்லாம் கொஞ்சம் பேசுங்க. அந்த தம்பிமார்கள் வந்துருவாங்கன்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஆமீன். நம்முடைய அன்பை, கிறிஸ்துவின் அன்பை நம்ம வெளிப்படுத்தணும். ஆமீன். அல்லேலூயா. ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக ஒரு செய்தியில் இடையில் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி, இந்த வார்த்தையில் ஒரு நாள் கர்த்தர் நம்மோடு கூட பேசணும்னு விரும்புகிறாரு. அந்த வார்த்தையின் செய்தியே கர்த்தர் நம்ம கூட ஒரு நாள் பேசுவார். ஆண்டவர் அதன் பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பார் என்று சொல்லினேன். யாருக்காவது ஞாபகம் இருக்குதா அது என்ன வார்த்தை, என்ன காரியம்னு? தெரியல, பரவாயில்ல. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு, இன்னைக்கு நம்ம தியானம் பண்ண போகிற நம்ம கூட கர்த்தர் நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அது என்ன அப்படின்னா, சோதனையும் சிக்ஷையும், ட்ரையல்ஸ் அண்ட் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லலாம். ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லை, ட்ரையல்ஸ் அண்ட் டிசிப்ளின்ட் அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னா, சோதனையும் சிக்ஷையும். நிறைய பேருக்கு சோதனை அப்படின்ற வார்த்தை தெரியும், சோதனைனா என்னன்னு சிலருக்கு தெரியும். ஆனால் நான் சோதனைக்குள்ளே தான் நான் கடந்து போயிட்டுருக்கிறேன் அப்படின்றது உணர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. நிறைய பேர் கர்த்தர் என்னை சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது கூட சில நேரங்களில் எங்கேயாவது நம்ம கேட்டிருக்கலாம். ஆனால் சோதனையை சகிக்கிற மனுஷன் முடிக்க மாட்டீங்களே. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமேன். அல்லேலூயா. சோதனைகள் நமக்கு வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கட்டாயம் சோதனைகளை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பார். கர்த்தர் கட்டாயம் பெர்மிஷன் கொடுத்துருவாரு நம்ம சோதனைக்குள்ளே உட்படணும் அப்படின்னு சொல்லி. சில நேரங்களில் உபத்திரவங்களாக கூட அது வரும். ஆனால் நம்ம அதை தாண்டி தான் வரணும், அதை கடந்து தான் வரணும். நான் சோதனைகளையே பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா நான் ஆண்டவருடைய பிள்ளை இல்லைன்னு அர்த்தம். ஏற்றுக்கொள்கிறீங்களா? அல்லேலூயா. சோதனைகள் கட்டாயம் வரும். ஆனுவல் எக்ஸாம் எழுதுறது அக்ஷித்தே பெரிய சோதனை. எக்ஸாம்னாலே என்ன பிரின்ஸே, பெரிய சோதனை தான் நமக்கெல்லாம். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. மாதம் 1ஆம் தேதி வந்துட்டால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் 10ஆம் தேதிக்குள்ளே ஒரே சோதனை காலம்தான். என்னது? 10ஆம் தேதிக்குள்ளே ஒரே சோதனை தான். அதுவும் மந்த் எண்டு போக போக பெரிய சோதனை. அல்லேலூயா. சிக்ஷை, இந்த சோதனை அப்படின்றது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இது ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையில் இதை அறிந்து ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி அந்த சோதனையை நான் எப்படி கடந்து வருவது, அந்த சோதனைனா என்ன, நான் அதில் எப்படி ஜெயிப்பது அப்படின்றத நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். 1. 2வது, சிக்ஷை அப்படின்னா என்ன, வாட் இஸ் சிக்ஷை அப்படின்றதையும் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கவனிக்கிறீங்களா? சோதனை டெஸ்டிங் ஆர் ட்ரையல் என்று சொல்லப்படுகிறது. இட் இஸ் அ டெஸ்ட், ஒரு எக்ஸாம். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு வர்றது சோதனை தான், டெஸ்டிங். நான் பாஸ்டர் சர்ச்சுக்கு வர்றதெல்லாம் சோதனையா? கட்டாயம் சோதனை தான். டெஸ்ட் வைப்பார்.
என் பிள்ளை கரெக்டாக ஓய்வுனால வசனத்தின்படி கர்த்தரை ஆசரிக்கிறாங்களா, கர்த்தரை தேடுறாங்களா? இட் இஸ் எ டெஸ்ட்டு. இந்த லைஃப் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த வாழ்க்கை என்பது ஒரு டெஸ்ட்டு. ஞாயிற்றுக்கிழமை அல்லது அந்த சனிக்கிழமை ராத்திரி அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்துக்கும் போது நமக்கு ஒரு பக்தி வைராக்கியம் வரும் பாருங்க, நமக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் வரும் பாருங்க. நமக்கு அப்போ தான் குளிக்கும் போது, தண்ணி காய வைக்கும் போது, இல்லை ட்ரெஸ் எடுத்து அயன் போன போதெல்லாம் அப்படியே ஆண்டவருடைய பாட்டாக வரும். அன்னைக்கு ஜெயிச்சிருவோம். முடிச்சுட்டு கறிக்கடையில் போய் நிற்போம் பாருங்க, அது பெரிய சோதனை. நாளைக்கு திங்கக்கிழமை காலையில் எழுந்துப்போம் பாருங்க, பிள்ளை ஸ்கூலுக்கு எழுந்துக்காது, லேட் ஆகும், திடீர்னு ஏதாவது ஒன்று ஆகும், டென்ஷன் ஆகும். என்ன சமைக்கிறது? என்ன பெண்களுக்கு இது பெரிய சோதனை. இன்னைக்கு என்ன சமைக்கிறது? கணவர்கிட்ட கேட்டால் நம்ம ஏதாவது சொன்னால் பிரச்சனை, அது எனக்கு சோதனை. நீயே ஒன்று சமையுமா அப்படி சொன்னாலும் சோதனை. இவர் சொல்லுவார், ஆனால் அப்புறம் என்ன பண்ண மாட்டார், இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவார். இது நமக்கு பெரிய சோதனை. இந்த சோதனைகள் ஆக்சுவலி, இந்த சோதனை என்பது ஒரு டெஸ்டிங், ஒரு ட்ரையல். இந்த கிரிக்கெட்டு எத்தனை பேர் விளையாடி இருக்கிறீங்க? கிரிக்கெட் மனோஜ் ஐயாவே தலையாட்டுறாரு. அப்பா ஐயா விளையாடி இருக்கிறார். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவர் ஆரம்ப காலத்துலலாம் அவர் கிரிக்கெட் விளையாடுவார் அப்படின்னு சொல்லி. நானும் போய் விளையாடுவேன். எங்கள் சித்தப்பா பிஷப் கமிஷரியாக இறந்து போனார், அவரே கிரிக்கெட் விளையாடுவார். ஈசிஐயில் பாஸ்டர் ஆகிட்டு போயிட்டு திருப்பத்தூரில் ஒரு ஊரில் அவருக்கு போஸ்டிங் போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பைபிள் காலேஜ் படித்து முடிச்சு அவர் அங்கே தான் போட்டிருந்தாங்க, ஒரு கிராமத்தில். அங்கே வாலிப பசங்களோட போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்கி கொடுக்கறது, அதெல்லாம் கறி வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாராம். 4 மணிக்கு தான் வந்து சாப்பிடுவாராம். கிரிக்கெட். சரி, விஷயத்துக்கு வரேன். கிரிக்கெட்டில் ஃபஸ்ட்டு பேட்ஸ்மேன் வந்து நின்னவொன்னே என்ன பண்ணுவாங்க? ட்ரையல்ஸ் போடு. என்ன போடு? இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் கிடையாது, நம்ம நார்மலாக கிரவுண்டில் விளையாடுற கிரிக்கெட்டு. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லலாம் ட்ரையல்ஸ்லாம் போட மாட்டாங்க. ஆமாம், டாஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டா அது எடுத்த உடனே ஃபஸ்ட் பாலே கவுண்டிங் தான். என்ன ட்ரையல்ஸ் போட்டு, ட்ரையல்ஸு ஒரு ட்ரையல்ஸ் பார்த்துக்கிறேன். ட்ரையல்ஸ், தட் இஸ் சோதனை. நீங்களும் நானும் வாழ்கிற இந்த லைஃபே ஒரு சோதனை தான். இந்த சோதனையில் நம்ம பாஸ் ஆகிறதும் ஃபெயில் ஆகிறதும் எங்கே தெரியும்? ஆண்டவருடைய ரகசிய வருகையில் தெரிஞ்சிடும். எங்கே தெரிஞ்சிடும்? நீங்கள் பாஸா ஃபெயிலா அப்படின்றதுல வருகையில் தெரியும். வருகை என்பது 2 விதமாக இருக்கும். ஒன்று செகண்ட் கம்மிங்கில் ரகசிய வருகை, அதான் ஃபஸ்ட்டு நடக்கும். இந்த ரகசிய வருகைனா இப்படி நம்ம வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறோம், இப்போ இயேசு வந்துட்டாரு, ரகசிய வருகை வந்துருச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற சிலருடைய ஆடைகள் மட்டும் இங்கே கிடக்கும், ஆள் இருக்க மாட்டாங்க, அப்படியே உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அதான் ரகசிய வருகை. இங்கே தான் இருந்திருப்பீங்க, திடீர்னு புஷ்ஷுன்னு காணாமல் போயிட்டு இருப்பீங்க. எலியா அங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறத எலிசா பார்த்தார். ஏனோக்கு கர்த்தர் எடுத்துக்கொண்டார். உயிரோடு அப்படியே கர்த்தர் ஆண்டவரோடு போய் விடுவது அதுதான் முதல் வருகை. அது ரகசிய வருகை. அதுக்கப்புறம் ஒரு உபத்திரவ காலம் இருக்குது, அதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, 666 சொல்லுவாங்க. மிகவும் கொடுமையான காலம். இப்போ நம்ம வாழுகிறது கிரேஸ் பீரியட், கிருபையின் காலம். இந்த கிருபை காலத்தில் நம்ம சோதனையை ஜெயிக்கணும். இந்த சோதனையை, இந்த டெஸ்ட்டை நம்ம பாஸ் ஆகணும். இந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டே இருந்தோம்னா ரகசிய வருகையிலும் ஃபெயில் ஆகிடுவோம். நம்ம பக்கத்தில் இருந்தவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, நம்ம அப்படியே இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆனுவல் பப்ளிக் எக்ஸாம் வரும் பாருங்க, அது பயங்கர போராட்டம். மிட் டேர்ம் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறது ஈஸியா, ஆனுவல் டெஸ்ட் எக்ஸாமில் பாஸ் ஆகிறது ஈஸியா? சொல்லுடா. மிட் டேர்மில் பாஸ் ஆகிறது ஈஸி. ஏன் ஈஸி? சிலபஸ் கம்மி. டீச்சர் தான், கிளாஸ் டீச்சர் தான் கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. சில கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணுவாங்க? கொஸ்டின்ஸை சொல்லிடுவாங்க, இந்த கொஸ்டின் தான் வரப்போகுதுன்னு. பாப்பா தலையாட்டுது. நாங்களாம் படிக்காமே வந்துட்டோம். வெரி குட், காட் பிளஸ் யூ. மிட் டேர்ம் டெஸ்ட். ஆனால் பப்ளிக் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது பாருங்க, எங்கேருந்து கொஸ்டின் எடுப்பாங்கன்னு நம்பர் 1. நம்பர் 2, யார் கொஸ்டின் எடுப்பாங்கன்னு தெரியாது. புக்குக்குள்ளே இருக்கும்.
நான் புக்கில் ஃபஸ்ட்டு பேஜ் ஃபஸ்ட் லைன் ஃபஸ்ட்டு வேர்ட்லேருந்து லாஸ்ட் பேஜ் லாஸ்ட் லைன் லாஸ்ட் வேர்டு இதுக்குள்ளே இருக்கிற எந்த இடத்துல வேணால் எப்படி வேணால் ட்விஸ்ட் பண்ணி அந்த கேள்வியை அவங்க கேட்பாங்க. ஏன்னா எடுக்கிறது யாருன்னு தெரியாது. ஒன்று. ரெண்டாவது, எழுதி முடிச்சிருவோம், கரெக்ஷன் பண்ணுறதும் யாருன்னு தெரியாது. ஆனால் அதில் பாஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். நமக்கும் ஆண்டவர் லெசனை கொடுத்துட்டார். லெசனை கொடுத்துருக்கிறாரா? சப்ஜெக்டை கொடுத்துருக்கிறாரா? ஆமாம். கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கிறாரா? எக்ஸாம் வச்சுட்ருக்கிறாரு. நீ பாஸ் ஆகணும். இன்னும் பைபிள் வாசிக்கிறதுல ஃபெயிலு, இன்னும் ப்ரேயர் பண்ணுறதுல ஃபெயிலு, இன்னும் பரிசுத்தத்தை காத்து கொள்வதில் ஃபெயிலு, ஆவிக்குரிய கனிகள் நமக்குள்ளே காணப்படுகிறதுல ஃபெயில் ஆகிட்டே இருந்தோம் அப்படின்னா ரகசிய வருகையில் ஃபெயில் ஆகிடுவோம். அதுக்கு அந்த ரகசிய வருகைக்கு அப்புறம் பப்ளிக் எக்ஸாம் அடி விடும். அண்டி கிறிஸ்துவின் ஆட்சி வந்துடும். மிக மிக இது வரைக்கும் நீங்களும் நானும் பார்த்திராத ஒரு கொடுமையின் அந்த காலமாக இருக்கும். பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவாங்க, மறுதலிக்க சொல்லுவாங்க, அந்தி கிறிஸ்து தான் தெய்வம்னு ஆராதிக்க சொல்லுவாங்க. பைபிள் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. வருகையை குறித்து நான் பிரசங்கம் பண்ணுறது இல்லை, ஆனால் ஒரு நாள் பண்ணுவேன். இது கூட ஒரு வருகையின் எச்சரிப்பு தான். வெளிப்படுத்தின விசேஷத்தில் உங்களுக்கு போதிக்க வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. 7 சபைகள் இருக்கிறது, முத்திரைகள் இருக்கிறது, எக்காலங்கள் இருக்கிறது. ஆண்டவருடைய வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 7 சபைகளை தியானம் பண்ணுறதுக்கு 7 வாரம் பத்தாது. 7 சபைகளை தியானம் பண்ணுறதுக்கு 7 வாரம் பத்தாது. சோதனைகளை நம்ம ஜெயிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 3வது வசனத்தை உடனடியாக யாராவது ஒருத்தர் எடுத்து வாசிங்க. யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 3வது வசனம். புதிய ஏற்பாட்டில் பக்கம் சொல்லுங்க. உங்கள் விசுவாசத்தின் என்ன ஆனது? இன்னொரு டிரான்ஸ்லேஷன், உங்கள் விசுவாசத்தின் சோதனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை, எக்ஸாம் வந்துருச்சா? கர்த்தர் உங்களை சோதிப்பார். ஒரு கஷ்டம் வரும், ஒரு பிரச்சனை வரும், ஒரு போராட்டம் வரும். நீங்கள் அதில் நிற்கிறீங்களா? நீங்கள் அதில் ஜெயிக்கிறீங்களா? வேத வசனம் சொல்லுகிறது, அன்னாளனுடைய கர்ப்பத்தை கர்த்தரே அடைத்து வைத்தார். அந்த சோதனையில் அவ ஜெயிச்சா. மோசேயை கூப்பிட்டு, என் ஜனங்களுடைய அழுகுரலின் சத்தம் எகிப்தில் கேட்கிறது, நீ போய் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வான்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பல. அவர் ஒரு சில விஷயங்களை சொன்னார். நீ இதை செய்ய, பார்வோன் உங்களை அனுப்புவான், நான் பார்வோனுடைய இருதயத்தை திரும்ப என்ன பண்ணுவேன்? கடினப்படுத்துவேன். இது மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கர்த்தர் வைத்த சோதனை, பரீட்சை. இவரே விடுவிப்பாரா? இவரே திரும்ப பார்வோனை என்ன பண்ணுவாரா? இருதயத்தை கடினமாக்கி விடுவிச்சு அனுப்பி விட்ட ஜனங்களை திரும்ப பிடிக்கிறதுக்கு வருவான். செங்கடலில் வருவான். பலமுறை ரிலீஸ் பண்ணுவான், திரும்ப பிடிப்பான், ரிலீஸ் பண்ணுவான், திரும்ப பிடிப்பான். சோதனை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை அந்த விடுதலையின் பாதையில் எத்தனை அற்புதங்கள், எத்தனை அடையாளங்கள், சாப்பாடு, மண்ணா, காடை, தண்ணி எல்லாம், மாறாவின் நீர், கசப்பான நீரை மதுரமாக டேஸ்ட்டாக மாற்றினார். கல்பாறையை கோலை நீட்ட சொல்லி அவன் அடித்து அதுலேருந்து தண்ணி வந்துச்சு. செங்கடல் 2ஆய் பிளந்தது, கடந்து போனாங்க. எத்தனை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பார்த்தார் கர்த்தர். எவ்வளவாய் அவர்களை நடத்தினார். ஆனாலும் அந்த வர பாதையில், அந்த பிரயாணத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் சோதனையில் ஃபெயில் ஆயிட்டாங்க. எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்த ஜனங்க கானானுக்குள்ளே போகலை. அவங்களுடைய அடுத்த தலைமுறை தான் கானானுக்குள்ளே போச்சு. நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஏன் அப்படின்னா, அந்த சோதனையில், அந்த பிரயாணத்திலேயே ஒரு டெஸ்ட் வச்சுட்டே வந்தார் கர்த்தர். அதில் ஃபெயில் ஆகிட்டே இருந்தாங்க. அதனால் அதில் பெரியவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, போகிற பாதையிலே விழுந்தாங்க. ஏன் தெரியுமா? ஒரு சோதனை வச்சார். என்ன தெரியுமா? முறுமுறுத்துட்டே வந்தாங்க.
குறை சொல்லிகிட்டே வந்தாங்க. பாகாலை வணங்கினாங்க. மோசே 40 நாள் மேலே போன பிறகு கீழே இறங்கி வரலன்ன உடனே ஆரோன்கிட்ட போய் சொல்லி ஆரோனும் சேர்ந்து ஒரு கன்று குட்டியை உருவாக்கினாங்க. கற்பலகையை எடுத்துட்டு கீழே வந்த மோசே பார்த்தா அதிர்ந்து போய் கர்த்தர் கொடுத்த கட்டளைகளில் முதல்லையே இவங்க அவுட்டுன்னு சொல்லிட்டு கற்பலகையை கீழே போட்டு உடைச்சிட்டாரு மோசே. இவங்க ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கே தகுதியற்றவர்களாய் மாறிவிட்டார்கள். முதல் கற்பனையிலேயே இவங்க உடைஞ்சிட்டாங்க. என்னை எல்லாமே உங்களுக்கு வேற தேவன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. இவங்க பாகாலை உண்டாக்கிட்டாங்க, இவங்க கன்றுக்குட்டியை உண்டாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. சோதனை. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்குறோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். பல வருஷம் குழந்தை இல்லை, ஆனால் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தார் ஆபிரகாம். ஆனால் சாராள் விசுவாசிக்கவில்லை. சாராள் விசுவாசிக்கலை. விசுவாசிச்சிருந்தால்னா ஆகாரை கொடுத்துருப்பாளா? ஆகார் எகிப்தில் ஒரு நல்ல ஒரு ஹை ப்ரொஃபைல் ஒரு பர்சன் தான் சொல்லப்படுகிறது. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அடிமைனா ஏதோ வேலைக்காரின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம இங்கே பெரிய பணக்காரராக இருக்கிறோம். நம்ம சவுதியில் போயிட்டு ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு நம்மளை விட்டா நம்ம யார்? அந்த நாட்டுக்கு போயிட்டா நம்ம அடிமை தான். யோசித்து பாருங்களேன். நான் ஒரு வீடியோ பார்த்தேன். கனடாவில், ஆஸ்திரேலியாவில், அமெரிக்காவில் நம்முடைய இந்தியன்ஸை கண்டாலே அருவறுத்து அவங்க போராட்டம் ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணி, கோ அவுட் ஃப்ரம் மை கண்ட்ரி, யூ ஆர் நாட் எ சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி, வெளியே போங்கன்னு துரத்துறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க, ஊர்வலம் போகிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? நம்ம யார் வந்தாலும் நேசிக்கிற தமிழ்நாடு போல வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது போல் கனடா. எத்தனை இந்தியன்ஸ் போய் அங்கே வாழுறாங்க தெரியுமா? எத்தனை இந்தியன்ஸ் அமெரிக்காவில் வாழுறாங்க தெரியுமா? ஆனால் இப்போ அதே கனடாவில் ஒரு பெரிய தடை வந்துருச்சு. இந்தியன்ஸ் ஷுட் நாட் பி ஹியர், நீங்கள் இங்கேருந்து வெளியே போங்க. அமெரிக்காவில் நீங்கள் யாரும் இருக்கக்கூடாது. ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய ஊர்வலமே நடத்திட்டாங்க. ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய ஊர்வலமே நடத்திட்டாங்க. நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, வெளியே போங்க இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஆட்கள் இங்கே இருக்கிற மாதிரியே அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய காரியங்களை செய்ய ஆரம்பித்தாங்க. தங்களுடைய வழிபாட்டு முறைமைகள், தங்களுடைய கலாச்சார காரியங்கள் எல்லாம் அங்கெல்லாம் பீஸ்ஃபுல் கண்ட்ரி. அதெல்லாம் ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்காலாம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான கண்ட்ரிஸ். அங்கே ரொம்ப பெருசாக வெடிச்சிச்சுன்னா பயங்கரமாக வெடிக்கும். ஆனால் அவங்க ஒரு பீஸ்ஃபுல், சைலன்ஸ், ஒரு அமைதி நிறைந்த வாழ்க்கையை வாழ விரும்புகிற ஜனங்க. அங்கே போயிட்டு டோலக்கு, மிருதங்கம் கொட்டடிச்சு டான்ஸ் ஆடி ரோட்டில் ஊர்வலம் போய் அதெல்லாம் அவங்களுக்கு ஒத்துக்கலை, பிடிக்கலை. கோட், எங்களுடைய கலாச்சாரத்தை மாற்றுறீங்க, எங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றுறீங்க, எங்களை நாங்கள் அமைதியான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறோம். உங்களுடைய நாட்டு கலாச்சாரத்தை, உங்களுடைய நாட்டு பாரம்பரியத்தை எங்கள் நாட்டுக்குள்ளே நீங்கள் திணிக்கிறீங்க, வெளியே போங்க அப்படின்றாங்க. அவங்க சொல்கிறது கரெக்ட் தானே? கரெக்டாக தப்பா? இப்போ மதன் இங்கே இருக்கிறாரு. மதனுக்கு வீட்டில் போயிட்டு நான் போய் படுத்து தூங்க முடியுமா? நான் போய் வசிக்க முடியுமா? நான் காலேபை கூப்பிட்டு என் வீட்டிலே நீ எல்லாம் பண்ணிக்கூடா அப்படின்னு நான் சொல்லுவேனா? நான் நேசிக்கிறேன் என் பிள்ளையா, அப்படிலாம் கிடையாது. அவனுக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. உங்கள் அம்மா அப்பா சொல்கிறத கேட்காத, நான் சொல்கிறத கேளு, ஆன்ட்டி சொல்கிறத கேளு, நீ அப்படி தான் வாழணும், அப்படி தான் வளர்க்கணும்னு நான் சொல்ல முடியுமா? அதுதான் அங்கே நடக்குது. நம்ம ஆட்களுக்கு சோதனைன்னா என்னன்னு தெரியல. நம்ம எங்கே எப்படி இருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியாமல் போச்சு. இதில் ரொம்ப வெக்கமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் என்று சொன்னாங்க. ஆனால் நம்மக்கிட்ட தான் எல்லா அக்கிரமமும் இருக்குது. நேற்று ஒரு போதகர் என்னிடத்துல ஃபோன் பண்ணி மிகவும் வருத்தப்பட்டார். கோயம்புத்தூரில் ஒரு பெரிய போதகர், ஒரு பெரிய சபையினுடைய விசுவாசி, ஒரு போதகருடைய தகப்பனர், அவரிடத்துல தன்னுடைய சபைக்கான ஒரு வேலை, ஒரு சம்திங், ஒரு வேலைக்கு செஞ்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டார். செய்து கொடுக்குறேன்னு சொன்னார். அதற்கு இவ்வளோ ஆகும். நாங்கள் பணத்தையும் போட்டு விட்டார். பணத்தை போட்டு விட்டு 10 நாள் ஆச்சு, ஃபோனை எடுக்க மாட்டுறாரு. அந்த பாஸ் புலம்புறாரு.
நம்ம ஆட்கள் ஃபெயில் ஆகிட்டாங்களா சோதனையில்? அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் எங்கள் சர்ச்சு எதிர்க்க ஒரு புறஜாதியார், ஒரு வேறு சமயத்தை சார்ந்த ஒரு மனுஷன் எங்கள் பெரிய கம்பெனியாக வச்சுருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்லியிருந்தேன்னா ஒரே நாளில் வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பார். நம்ம 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 பாஸ்டுடைய நம்ம ஃபேமிலி, நம்ம ரிலேட்டிவ், நம்ம கிறிஸ்தவர்கள் நமக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன். ஏண்டா கொடுத்தேன்னு எனக்கு இருக்குது. சோதனையில் தோற்று போகிறோம் பார்த்தீங்களா? என்னது? சோதனைகளில் தோற்று போகிறோம். ஊழிய பொறுப்பு என்பது அப்படிதான், வாழ்க்கை என்பது அப்படிதான். நம்ம தோற்று போகக்கூடாது. ஆபிரகாம் அதில் தோற்று போகலை. 100 வயசுல கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணின ஈசாக்கை கத்தர் பெற்றெடுக்க கிருபை தருகிறார். ஈசாக்கு கொஞ்சம் வளர்ந்த உடனே ஆண்டவர் அங்கே ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை வைக்கிறார். அதில் நான் பாயிண்டாக வச்சிருக்கிறேன். சொன்னேன்னா 11 மணி ஆகும் முடிக்க. நான் வேகமாக முடிக்க விரும்புகிறேன். ஆபிரகாம் கிட்ட சொல்கிறாரு, நீ உன் ஏகசுதனும் உன் புத்திரனும் உன் நேசகுமாரனை நீ எனக்கு பலி கொடு அப்படின்னு சொல்கிறார். ஆபிரகாமனுடைய நிலைப்பாடு எப்படி இருந்திருக்கும்? ஆபிரகாம் ரெடி ஆயிட்டார். மகனை கூட்டிக்கிட்டாரு, விறகெல்லாம் எடுத்துக்கிட்டாரு, வேலைக்காரர்களை கூட்டிகிட்டு ஒரு எல்லை வரைக்கும் போகிறாரு. அதுக்கப்புறம் மலையில் போயிட்டு அங்கே பலி செலுத்துவதற்கு கற்கள் எல்லாம் அடுக்கிட்டு அதெல்லாம் வாஷ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு விறகை வச்சுட்டு மகனை தூக்கி படுக்க வச்சு கத்தியை ஓங்கும் போது மேலேருந்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, ஆபிரகாமே பிள்ளையாண்டன் மேல் கத்தி போடாது, அவனை பலி கொடுக்காது, அங்கே பாரு முற்புதரையில் ஒரு ஆட்டு கடை இருக்கிறது, அதை எடுத்து பலி செலுத்து அப்படின்னு சொல்லு. அந்த சோதனையில் ஆபிரகாம் ஜெயிச்சார். அதனால தான் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லப்படுகிறார் ஆபிரகாம். அவருக்கு வந்த அந்த டெஸ்ட்டில், அந்த ட்ரையலில் அவர் ஜெயம் பெற்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதனையிலே உச்சகட்டம் இதுதான். யோபுவினுடைய வாழ்க்கையில் நல்ல செல்வ சீமான ஆசீர்வாதமாக கனமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறதுக்கு, பைபிள்னு ஒன்று கொடுக்கப்படுகிறதுக்கு முன்னாடி, தோரா வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த ஒரு மனுஷன் யோபு. பிசாசு அவன் மேலே கண்ணு வச்சிடுறான். என் மகன் மேலே, என் உத்தமன் சன்மார்க்கமாக இருக்கிற என்னுடைய மகன் மேலே, யோபு மேலே நீ கண் வைத்தாயோ அப்படின்னு பிசாசுக்கிட்ட ஆண்டவர் கேட்குறாரு. அவன் உத்தம சன்மார்க்க எப்படி, நீங்கள் அவனுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கிறீங்க, அதனால தான் அவன் அப்படி இருக்கிறான் அப்படின்னு. சரி, உனக்கு ஒரு டெஸ்ட்டு வைக்கிறேன். இப்போது யோபுக்கு டெஸ்ட்டு வைக்கல, பிசாசுக்கு ஒரு டெஸ்ட்டு கொடுத்தாரு. உன்னால் முடிஞ்சா அவனை நீ ஜெயிச்சிரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. பிசாசு தொற்று போனான், யோபு ஜெயிக்கல, கர்த்தர் ஜெயிச்சார். ஆமென். ஒரு மனுஷன் கர்த்தருக்கு அவ்வளோ பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால யோபு ஜெயித்தார். மனைவி கூட சொல்கிறா, இன்னுமா அவரை நீ விசுவாசிக்கிற, அவரை தூஷித்து ஜீவனை விடு, செத்து போ அப்படின்றா கட்டின மனைவி. ஆனால் யோபு நின்னாரு. கர்த்தரிடத்தில் நன்மைகளை, நல்லவைகளை நம்ம பெற்றுக்கொண்ட தீமையை பெறாமல் இருப்பது எப்படி? நீங்கள் சொல்லுவீங்களா கர்த்தர் எனக்கு தீமை செய்தாரன்னு? நீங்கள் யாராவது சொல்லுவீங்களா உங்கள் வாழ்க்கையில்? அவர் சொல்கிறார், நன்மையை கொடுத்தார், இப்போ ஏதோ தீமையை அனுமதிச்சிருக்கிறார். ஓகே, நான் கர்த்தரை மறுதலிக்க மாட்டேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எரிகிற 7 மடங்கு அக்கினி சூளையில் போட போகிறாங்க, கர்த்தர் எங்களை காப்பாற்றுவாருன்னு சொன்னாங்க. முதல் விசுவாசம். 2வது, கர்த்தர் எங்களை காப்பாற்ற விட்டாலும் நாங்கள் கர்த்தருக்காக ஜீவனை கூட விடுவோம். அதுதான் சோதனையில் ஜெயிக்கிறது. செத்தாலும் சாவோம், நாங்கள் அந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். தான் சோதனையில் ஜெயிக்கிறது. பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லை, ஆனாலும் நான் சாப்பிடுவேன், ஆனாலும் நான் வாழுவேன். ஆமேன்னு சொல்லுங்க. பேங்க்ல பேலன்ஸே இல்லை, கர்த்தர் நடத்துவார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதனைகளை நாம் ஜெயிக்கணுங்க. சரி, ஓகே பாஸ்டர், சோதனைன்னா டெஸ்ட்டு, இதில் நான் ஜெயிச்சுட்டேன், ஓகே. இப்போ நான் தான் ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறேனே, இப்போ இதுக்கு என்ன பதில்? பனிஷ்மெண்ட். புரியுதுங்களா? என்னதுங்க? தப்பு பண்ண தண்டனை உறுதி தானே? உறுதியா உறுதி இல்லையா? என்ன கவனிக்கிறவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா.
வீடியோ ரெக்கார்டிங்கில் போயிட்டுருக்குது. ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். தம்பி ஃப்ரீயாக விடுங்க, அவன் விளையாடணுன்னா விளையாடட்டும், விடுங்க, அவனை விட்டுருங்க. சோதனையில் நான் ஃபெயில் ஆகிடுறேன். இன்னைக்கு காலையில் பைபிள் வாசின்னு சொல்கிறவங்களா கையை உயர்த்துங்க. நான் பார்க்கல, நான் கண்ணை முடிக்கிறேன். தோத்துட்டோமா? ஃபெயில் ஆகிட்டோமா? தப்பை ஏற்றுக்கொள்கிறவன் மனுஷன், நான் தப்பே பண்ணலன்னு சொல்கிறவன் பிசாசு. இப்போ சொல்லுங்கள், நான் தோத்துட்டேன் பாஸ்டர்ன்னு சொல்கிறேங்க. அல்லேலூயா. முந்தா நாள் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. ஜோசப் ராஜ்குமாரான சர்ச்சினுடைய பிள்ளை இங்கே ரத்னபுரியில் நடந்துச்சு. நான் தான் வர்ஷிப் நடத்தினேன். அதில் ஓபிசி பாஸ்டருடைய மகன், அவரும் பாஸ்டர், அவர் வந்து சொன்னார், செஞ்ச தப்புக்கு மனைவி கிட்ட சாரி கேட்குறவன், செஞ்ச தப்புக்கு சாரி கேட்குறவன் மனுஷன், செய்யாத தப்புக்கு சாரி கேட்குறவன் புருஷன். கரெக்ட்? கரெக்ட் மதன். நான் அந்த பக்கம் தப்பாக கேட்டுட்டேன். நம்ம கரெக்ட் தானேப்பா? அது கூட பயமா? ஆமாம் பாஸ்டர், நான் போல்டா சொல்லுவேன். ஆமாம், 24வது வருஷத்துக்குள்ளே பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆமே, அடுத்த வருஷம் சில்வர் ஜூப்ளி. எனக்கு தானே தெரியும் சோதனைங்க. செஞ்ச தப்புக்கு சாரி கேட்குறவன் மனுஷன், செய்யாத தப்புக்கு சாரி கேட்குறவன் புருஷன். நம்ம செஞ்ச தப்புக்கு சாரி கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்குறீங்க. சரி, இந்த டெஸ்ட்டு இப்போ ஃபெயில் ஆகிட்டோம். நம்ம இன்றைக்கி காலையில் பைபிள் வாசிக்கல இல்லையா? பைபிள் வாசிக்கல, நான் இந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? கர்த்தர் உங்களையும் என்னையும் என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? என்னையும் சேர்த்துக்கிற பாவம் என்ன பண்ணுறது? மோசையும் தண்டனை வாங்கினார்ல, சொல்லுங்கள் என்ன பண்ணலாம்? சத்தமாக சொல்லுங்கள். தண்டனை கொடுக்கணுமா? அந்த தண்டனைக்கு பேர் தான் சிக்ஷை. சேஸ்னிங்னு சொல்லுவாங்க, ஆர் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, நமக்கு கொடுத்த சோதனையில் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம், தோற்று போயிட்டோம், நம்ம அதில் விழுந்துட்டோம், பாஸ் ஆகலைன்னொடனே கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களை என்ன பண்ணுவார்னா ஒரு சிக்ஷையை கொடுப்பாரு. அப்போ வரும் பாருங்க பயம். கொரோனான்னு ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா? எப்படி உக்காந்தோம் நம்மலாம் கர்த்தருடைய சமூகத்தில். அல்லேலூயா. ஒரு நாள் ஃபுல்லாக பைபிள் வாசிக்க மாட்டோம், ஒரு நாள் ஃபுல்லாக ஜெபம் பண்ணியிருக்க மாட்டோம். நைட்டு ஒரு சின்ன வலி குழந்தைக்கு வந்துட்டோமே, ஒரே என் பிள்ளைய என்ன பண்ணுங்க, அது எப்படி தான் உள்ள திறந்து அப்படி ஒரு கண்ணீரின் ஜெபம் வரும் தெரியாது. எப்படி? அப்போ ஒரு பயமோ ஒரு கண்ணீரோ ஒரு ஜெப ஆவியோ நமக்குள்ள எப்படி வரும் தெரியாது. காசு இருக்கிற வரைக்கும் தெரியும், கர்த்தரை தேட மாட்டோம். பேண்ட்டு பாக்கெட்டு காலியானவனே ஆண்டவரே என்னப்பா பண்ணுறது, ஒரு சிக்ஷையை அனுமதிப்பார். தசம பாகத்தை ஒழுங்காக கொடுத்துருக்க மாட்டோம், லட்சமாக ஆண்டவர் கொடுப்பார். அதில் என்ன பண்ண மாட்டோம்? தசம பாகத்தை கொடுக்க மாட்டோம். ஒரு 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணால் தெரியும். என்ன பாஸ்டர் மேலேருந்து இப்படி பண்ணுறீங்க? நான் சொல்லலை, கர்த்தர் சொல்கிறார். சிக்ஷை 6 மாதம் சஸ்பெண்டு அப்படின்னா அவள் தான் தூக்கி போடும். 6 மாதம் சஸ்பெண்டு, சம்பளம் வராது. அப்போ போய் என்ன பண்ணுவான்? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா, கத்தாவே நான் மன்னிச்சிருங்கப்பா, நான் இனி கரெக்டாக இருக்கிறேன்ப்பா. உடனே ஒரே மாதம் இல்லை, ஒரே நாளில் கர்த்தர் திரும்ப வேலையை திரும்ப கொடுப்பார். இந்த ஒரு விஷயம் செய்கிறாரு பார்த்தீங்களா, அதுதான் சிக்ஷை. ஒரு வசனத்தை வாசிங்க, நான் வேகமாக போகிறேன். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் அவர் தண்டிக்கிறார் என்று
பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். யாரை கர்த்தர் சிட்சிப்பார் தெரியுமா? யார் மேல அவருக்கு ரொம்ப அன்பு இருக்குதோ, யார் மேல கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறாரோ, யாரை நேசிக்கிறாரோ அவங்கள தான் சிட்சைக்குள்ள உட்படுத்துவார். ஃபஸ்ட்டு சோதிப்பார், நீ கர்த்தருடைய பிள்ளையா கரெக்டாக இருக்கிறியான்னு. இந்த சோதனையில் ஜெயிச்சிட்டீங்கன்னா நீ பாஸு, சிட்சை இல்லை. நீ இந்த சோதனையில் ஃபெயில் ஆகிட்ட அப்படின்னா உனக்கு ஒரு சிட்சையை அனுப்புவார், ஒரு பனிஷ்மெண்ட் வரும். சம்திங் ஏதாவது அங்கே நல்லா போயிட்டுருக்கு, டப்பார்னு ஒரு பிரச்சனை வரும், நல்லா போயிட்டுருக்க ஒரு பலவீனம் வரும். இது வரைக்கும் வண்டி நல்லா ஓடிட்டுருக்கோம், இப்போ ஒரு பிரேக் ஃபெயிலியர் ஆகும். ஐ மீன் வாழ்க்கையில், வண்டியில் இல்லை, ஐ மீன் நம்ம வாழ்க்கையின் ஓட்டத்தில். ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அந்த சிக்ஷையில் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், நம்ம கட்டாயம் பார்ப்போம் கர்த்தருடைய பிள்ளைகள். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் எசேக்கியா ராஜாவினுடைய வண்டி நல்லா ஓடிட்டே இருந்தது. திடீர்னு ஒன்று வந்த தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, உன் வாழ்க்கை லைஃப் முடிஞ்சு போச்சு, உன் மூட்டையெல்லாம் பேக் பண்ணிக்கோ, நீ இன்னைக்கு நீ மறிக்க போகிற அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணார்? சுவர் பருவம் திரும்பி அழுதார், தேவ சமூகத்தில் அழுதார். இந்த சிக்ஷை என்பது இந்த காரியத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பைபிளில் யார் சொல்லணும் அப்படின்னா தாவீது. என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னார். ஒரு தடவை ஆடு மேய்த்து கொண்டு கர்த்தருடைய பிள்ளையாய் வாலிபனாய் இருக்கும் பொழுது ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு தடவை சிங்கம் வந்துருச்சு ஆடுகளை சாப்பிட. சிங்கத்தின் வாயை கிழித்தெறிந்தான். ஒரு தடவை கரடி வந்துருச்சு, கரடியை கிழிச்சு தூக்கி போட்டான். கோலியாத் வந்து கர்ஜித்து நிற்கிறான், உங்களை மீச வச்சவன் எவன்டா அப்படின்னு சொல்லி 40 நாள் கதறான். சவுலும் போர் வீரர்களும் தாவீதுனுடைய அண்ணமார்களும் சோல்ஜர்ஸாக அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. ஒருத்தனும் ஒன்றும் செய்ய முடியல. ஒவ்வொரு நாளும் வந்து கர்ஜிக்கிறான், உங்களை ஒருத்தனும் இல்லையாடா. அண்ணமார்களை விசாரிக்க அனுப்பி வைக்கப்பட்டார். ஈசாய் அனுப்பினார் தாவீது. போய் விசாரிக்க போகும்போது தாவீது அங்கே பார்க்குறான், யாரா இவன் இவ்வளோ கெர்ஜித்துட்டுக்கிறான் நம்மக்கிட்ட அப்படின்னு. போய் சவுல்கிட்ட சொல்கிறான், அங்கே இருக்கவங்கிட்ட சொல்கிறான், நான் போகிறேன் இவனை முறியடிக்க அப்படின்னு. உடனே அவனுக்கு போர் கவசங்கள் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவனால் நடக்க கூட முடியல. எனக்கு இதெல்லாம் வேணாம். ஒரு மெய்ப்பனுடைய தன்னுடைய ஆடை வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு பையில் ஒரே ஒரு கூழாங்கல், ஒரு கவன் எடுத்துக்கிட்டு கோலியாத்து பார்த்து சிரிக்கிறான், ஏளனம் பண்ணுறான். நீ ஆடா வாடா, உன் தலையை பிச்சு எடுத்து உன்னை வெட்டி ஆகாயத்து பறவைகளுக்கு நான் உன்னை ஆகாரமாக போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அதே வார்த்தையை தாவீது திரும்ப சொல்லுவான். என்ன சொல்லுவான்? உன்னில் இருப்பவனை காட்டிலும் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கூழாங்கல் தான் நெத்தியில் அடிப்பான், விழுந்து மரித்து போவான். கோலியாத்து சொன்னான், தாவீது அவனுடைய பட்டயத்தை கோலியாத்தினுடைய கத்தி எடுத்து கோலியாத்தினுடைய தலையை வெட்டி ஆகாயத்து பட்சிகளுக்கு அவனுடைய செத்த சரீரத்தை அவன் இரையாக கொடுத்து விடுவான். இவ்வளவு வல்லமையான ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாய் இருந்த தாவீது, சவுல் பொல்லாத ஆவி உள்ள வந்துச்சு, பொறாமை வந்துச்சு, அவனுக்குள்ள கெட்ட எண்ணங்கள் வந்து விட்டது. சவுலை தள்ளி விட்டுட்டு தாவீதை ராஜாவா ஏற்படுத்த வைக்கிறார் கர்த்தர். ஜனங்க கேட்டாங்கன்னு சவுலை ராஜாவா அனுப்பி வைத்தார். அது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை, ஆனாலும் அவர் அலோவ் பண்ணாரு. ஆனா தாவீதை கர்த்தர் விரும்பி ராஜாவா ஏற்படுத்தினார். இவ்வளோ விஷயங்களை கர்த்தர் தாவீதுக்கு செய்தார். ஆனால் என்ன நடந்துச்சு? யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தத்தில் அங்கே போய் யுத்த களத்தில் நிற்க வேண்டிய தாவீது என்ன பண்ணாரு? உப்பரிக்கையின் மேல் உலாத்தி கொண்டிருந்தார். அரண்மனையின் மேலே அங்கே ஒரு ஜன்னல் இருக்கிறது, அந்த ஒரு போர்ட்டிகோ மாதிரி இருக்குது, அதில் ராஜாவா நடந்துட்டு இருக்கிறாரு. அங்கே இன்னொருத்தனுடைய மனைவி குளித்து கொண்டிருக்கிறத பார்க்குறான், இச்சிக்கிறான். பாவம் அவனுக்குள்ள வருகிறது. அவளை கூப்பிட்டு அவளை தன் மனைவியாக மாற்றிக்கொள்கிறான். அவள் கர்ப்பமாகிறாள். அவள் கர்ப்பமான செய்தியை தாவீதுக்கு தெரியப்படுத்துகிறாள். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனுடைய புருஷனை கூப்பிட்டு, போய் உன் மனைவியோட இருடா. எதுக்கு? இவனால் உண்டான கர்ப்பத்தை அவ புருஷனால் வந்துச்சுன்னு காண்பித்து கொடுங்க. எவ்வளோ திருட்டுத்தனம் பாருங்க, எவ்வளோ ஏமாத்து, எவ்வளோ பாவமான தப்பான விஷயம். ஒரு பாவம் செஞ்சதுக்கு எத்தனை பாவம் ஆட் ஆகுது பாருங்க. அவன் போவே இல்லை. கடைசியில் யுத்த காலத்தில் திருட்டுத்தனமாக என்ன பண்ணிட்டான்? அவனை கொலை பண்ண
அவன் செத்தும் போனான். அதுக்கப்புறம் பத்சேபால தன்னுடைய மனைவியாக தாவீது மாற்றி கொண்டான். இவங்களுக்கு முதல் குழந்தை பிறந்துச்சு. என்ன நடந்துச்சு தெரியுமா? அங்கே தான் சிச்சை, சோதனை. என்ன சோதனை தெரியுமா? என்ன சோதனை? யுத்த காலத்தில் நிற்க வேண்டியவன் நிற்காம இங்கே நிற்கிறான். அவன் பார்க்குறான், அவன் என்ன பண்ணியிருக்கணும்? ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கணும்? ஐயோ, நம்ம பார்க்குறது தவறு. அது யாருடைய மனைவி? ஒரு பெண் குளித்து கொண்டு இருக்கிறாள். நம்ம தப்பு பண்ணக்கூடாது, நம்ம அதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவன் கண்ணை திருப்பி அல்லது கண்ணை மூடி ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே எனக்கு தெரியாமல் என் கண்ணில் பட்டுச்சு, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் அந்த இச்சைக்குள்ளே நான் போகக்கூடாதுன்னு இவன் கர்த்தர் இடத்துல ஜெபித்து அந்த இடத்துல நிற்காம போயிருந்தான்னா சோதனையில் ஜெயிச்சிருப்பான். அந்த சோதனையில் இவன் தோற்று போனான். கர்த்தர் அவனுக்கு ஒரு சிட்சை கொடுத்தார். என்ன கொடுத்தாரு தெரியுமா? இவங்களுக்கு பிறந்த முதல் குழந்தை செத்து போச்சு. உபவாசம் இருக்கிறான், அழுகிறான், அந்த குழந்தை சிக்காயிடுது, அந்த குழந்தைக்காக அழுகிறான் தாவீது, போராடுறான். வைத்தியங்கள் பார்க்கப்படுகிறது, அந்த குழந்தை செத்து போச்சு. செத்து போன பிறகுதான் அவனுக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது. நாத்தானுக்கு தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொல்றாரு, இவன் இப்படி பண்ணிட்டான், நீ போய் அவனை பாரு அப்படின்னு. நாத்தான் போய் இன்டைரக்டாக ஒரு விஷயத்த சொல்லுவார், இப்படி செய்யலாமா, அவன் யாராக இருந்தாலும் அவனை தண்டிக்க, அவனை கொலை பண்ணணும், கொன்று போடணும், நீ தான் அந்த தப்பை பண்ண. இன்னொருத்தனுடைய மனைவி உடனே மனங்கசந்து அழுகிறான், நான் சோதனையில் தோத்துட்டேன் ஆண்டவரே. வசனங்கள் நிறைய இருக்குது, நான் சொன்னேன்னா டைம் ஆகிடும், மணி 9. நான் தோத்துட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க. 51வது சங்கீதத்தை பாடுறான், ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்க. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், நான் பாவத்தில் உருவானேன், நான் பாவம் பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எனக்கு அந்த ரட்சிப்பை திரும்ப தாங்க ஆண்டவரேன்னு தாவீது கேட்டதுனால அந்த சிட்சை அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. தண்டித்தார், ஆனால் கைவிடலை. ஏன்னா கர்த்தர் தாவீதை ரொம்ப நேசித்தார். என்ன தண்டித்தார் தெரியுமா? குழந்தை செத்து போச்சு, நம்பர் 1. நம்பர் 2, அம்னோன் யார் தெரியுமா? தாவீதுடைய மகன். தாவீதுக்கு ஒரு பொண்ணு வேற பிறக்குது, தாமார். அம்னோன் என்ன, இதுவும் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். தாமார அண்ணனே தங்கச்சியை லவ் பண்ணுவான். பிசாசு எப்படி கண்ணை மறைச்சிட்டான் பாருங்க. தகப்பனுக்குள்ள இருந்த அந்த இச்சையின் ஆவி அவன் உணர்ந்துட்டான், அவன் விட்டுட்டான், ஆனால் பையன்கிட்ட வந்துருச்சு பாருங்க. தாமாரை கெடுத்துடுறான், தாமார்கிட்ட தப்பு பண்ணிடுறான். இதை கேட்ட இன்னொரு பையன் அப்சலோம் என்ன பண்ணுறான்? அம்னோனை கொன்று போடுறான். தலைமுறை சந்ததி எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? தாவீதுக்கு பிறந்த குழந்தைங்களுடைய லைஃப் பார்த்தீங்களா எப்படி ஆயிடுச்சு? ஒருத்தன் அப்பனை போலவே தங்கச்சின்னு பார்க்காம தாமார்கிட்ட தப்பாக நடந்துட்டான். ஒருத்தன் தான் அண்ணன்னு பார்க்காம நீ எப்படா என் தங்கச்சிக்கிட்ட நீ இந்த வேலையை பண்ணுவேன்னு அவனை கொலையே பண்ணிட்டான். பழி வாங்கும் இருதயம் வந்துருச்சு. இதெல்லாம் தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட சிட்சை. ஆனால் எவ்வளோ பெரிய இழப்பு தெரியுமா? ஒன்று பிறந்த குழந்தை செத்து போச்சு. 2வது அம்னோன் பெரிய அந்த இச்சையின் பாவத்தில் தன் சகோதரி என்று பாராமல் பாவத்தில் விழுந்து போனான், செத்து போனான். 2 தாமாரனுடைய லைஃபு முடிஞ்சு போச்சு, தன் கற்பை இழந்தாள். அப்சலோம் கொலைக்காரனா மாறினான். இதெல்லாம் பனிஷ்மெண்ட்டு, தாவீதுக்கு கிடைக்கப்பட்ட பனிஷ்மெண்ட்டு. ஒரே ஒரு சோதனை, ஒரே ஒரு டெஸ்ட்டில் தாவீது ஃபெயில் ஆனால் சிட்சை பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? சிட்சை கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுல்ல? ஹலோ, சிட்சை ஜாஸ்தியாக இருக்கா இல்லையா? செம அடி இல்லை? ஒரு குழந்தை செத்து போச்சு, ஒருத்தன் இச்சையில் விழுந்து போனால் செத்து போனால், தாமாரனுடைய கற்பு லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு, அப்சலோமு கொலைக்காரனாக மாறிட்டான். அப்சலோம் அதை மட்டும் பண்ணல, என்ன பண்ண தெரியுமா? தன் தகப்பனுக்கு விரோதமாய் ஜனங்களை திருப்பி இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள கிளர்ச்சியை உண்டு பண்ணி ஒரு புரட்சி செய்து தன் தகப்பனை தூக்கி போட்டு இவன் ராஜாவா உட்காரணும்னு முயற்சி செஞ்சான். இவன் ராஜாவா உட்காரணும்னு முயற்சி செய்தான்.
தலைமுறை எப்படி மாறிடுச்சு பாருங்க. ஸோ நீங்கள் சோதனையில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா யூ வில் பி பிளஸ்ட். நீ அந்த டெஸ்ட்டில் ஜெயிச்சிட்ட அப்படின்னா உனக்கு ஆசீர்வாதம் வந்துடும். ஆனால் அந்த டெஸ்ட்டில் தோத்துட்டேன்னா அதுக்கப்புறம் ஒன்று கொடுப்பாரு, அதுதான் சிக்ஷை, டிசிப்ளின். அந்த சிக்ஷையிலையும் நீ கரெக்டாக இருக்கணும். அந்த சிக்ஷையில் தாவீது கரெக்டாக இருந்தான். குழந்தை செத்து போச்சு, குழந்தை சாகிற வரைக்கும் ட்ரெஸ்ஸு மாற்றலை, சாப்பிடலை, கத்திரிடத்தில் அழுகிறான். குழந்தை செத்து போச்சுன்ற விஷயம் காதுக்கு வந்த உடனே போய் குளிச்சு ரெடியாகி புது ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு சாப்பாடு எடுத்து போடுறான்னு சொன்னான். எல்லாம் இருக்கிறவங்க, ஐயா ராஜா நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க? குழந்தை பலவீனமாக இருக்கும்போது சாப்பிடாம நீங்கள் இப்படி அழுதுட்டு இருந்தீங்க, குழந்தை செத்து போச்சு, உங்களை விட்டு போயிடுச்சு, இப்போ வந்து நீங்கள் குளிச்சு வஸ்திரம் மாற்றி நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்களே அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் தாவீது சொல்றான், குழந்தை இருக்கும்போது குழந்தை பிழைச்சிரோன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, விசுவாசம் இருந்துச்சு. இப்போ குழந்தை செத்து போச்சு, நான் குழந்தை செத்து போன இடத்துக்கு போகிறது இல்லை, குழந்தை திரும்பி வரப்போகிறது இல்லை, அதனால் நான் இனி அப்படி இருப்பது நல்லதல்ல, என் லைஃப்பை நான் கர்த்தருக்காக வாழணும்னு சொல்லிட்டு போய் குளிச்சு ரெடி ஆகி சாப்பிட்டுட்டு தன் லைஃப்பை அவன் நடத்த ஆரம்பிச்சிட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சிக்ஷையில் ஜெயிச்சிட்டானா? ஒரு அடி விழுந்த உடனே உணர்றான் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. அம்னோன்னு பாவம் பண்ணிட்டான், தாமாரு வாழ்க்கையை இழந்தா, அப்சலோமு அண்ணனை கொலை பண்ணிட்டான், தகப்பனுக்கு விரோதமாக கிளர்ச்சி பண்ணி ஒரு பெரிய காரியத்தை பட்டண தேசத்தில் செய்கிறான். இதையெல்லாம் அனுபவிச்சுட்டே வராரு. எவ்வளோ போராட்டம் இருந்திருக்கும், எவ்வளோ பிரச்சனைகளை தாவீது ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். இந்த போராட்டத்திலெல்லாம் தாவீது பரவாயில்ல கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. ஏன்னா ஒரு அடி விழுந்துச்சு பார்த்தீங்களா, குழந்தை செத்து போனது, அங்கே சரியாயிட்டான், அந்த சிக்ஷையில் சரியாயிட்டான். அடுத்தடுத்து சிக்ஷைகள் வந்து கொண்டே இருந்தது. பொறுமையாக இருந்தான். ஒரே ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க, கடைசியாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், இந்த வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். தாவீதனுடைய முடிவில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை வாசிங்க. 51ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிங்க. 51ஆம் சங்கீதம் 3வது வசனம். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக. சொல்லுங்க, என்ன பண்ணுது? மீறுதல்லாம் என்ன, பாவம்னா என்ன? பிரதர் சிஸ்டர், மீறுதல்னா என்ன? வாட் இஸ் மீறுதல், வாட் இஸ் பாவம்? மீறுதல்லாம் என்ன? ரித்விக்கிட்ட சொல்கிறேன், மம்மியை அந்த நோட்டை அங்கே வைக்காத, கீழே நோட்டை எடுன்னு. அவன் அப்போ தான் திரும்பி எடுத்து நோட்டை வைப்பான். வச்சான் பாருங்க. இதுதான் மீறுதல். நான் சொல்கிறேன், ஆனால் என் வார்த்தைக்கு மீறி செயல்படுறான் பார்த்தீங்களா, தட் இஸ் கால் மீறுதல். கரண்ட்டில் கை வைக்காத, ஷாக் அடிக்கணும், அப்போ தான் புள்ள வச்சு பார்க்கும். அதுதான் மீறுதல். நம்ம சொல்கிறத செய்யாமல் அதுக்கு மாறாக செய்வது. இதை செய்யாதன்னு சொல்லுவோம், அப்போ தான் அது செய்யும். நேற்று ஒரு 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 ஃபேமிலி கப்புள் அவங்க ஒரு பேட்டி கொடுக்கறத நான் கவனித்தேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஹஸ்பண்ட் டீ டாட்லர்னா எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. புகை பிடிக்கிறது, பாக்கு போடுறது, தண்ணி அடிக்கிறது, எந்த கெட்டமும் கிடையாது. ஆனால் மனைவி தண்ணி அடிப்பாங்க. மனைவி தண்ணி அடிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. ஜென்சி கிட்ஸ் மாதிரி தண்ணி அடிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. இவர் அவங்கள நேசித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஒரு புறஜாதி ஃபேமிலி நேசித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஒரு நாளும் நீ குடிக்காதம்மான்னு அவர் சொல்லவே இல்லையா. இது உலகத்துக்கு ஓகே, சத்தியத்துக்கு அது ஓகே இல்லை, பட் இருந்தாலும் சொல்கிறேன் கவனிங்க. ஒரு நாள் நீ குடிக்காதம்மான்னு அவர் சொல்லவே இல்லையா. இப்போ அவங்க பேட்டி கொடுக்குறாங்க, என் கணவர் ஒரு நாளும் நீ குடிக்காதன்னு என்கிட்ட சொன்னதே கிடையாது, என்னை திட்டினது கிடையாது, நீ எல்லாம் பொம்பளையா, நீ எல்லாம் பொண்ணா, நீ எல்லாம் குடும்ப பொண்ணா அப்படின்னு என்னை கேட்டதே கிடையாது. எனக்குடைய ஃப்ரீடமாக அவர் கொடுத்தாரு. அவர் அந்த ஃப்ரீடம் எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸை நான் உணர்ந்தேன்.
என்ன பண்ணேன்? அந்த ஸ்பேஸை நான் உணர்ந்தேன். என் கணவர் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, ஆனால் நான் இப்படி தப்பு பண்ணுறேன், இது எனக்கு தப்புன்னு தெரியுது, இது எனக்கு முன்னாடி வந்து நிற்குது, இதை நான் செய்யக்கூடாதுன்னு நானாகவே விட்டுட்டேன். நானாகவே என்ன பண்ணிட்டேன்? குடிக்கிறத விட்டுட்டேன். இன்றைக்கி பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இன்றைக்கு வரைக்கும் நான் அந்த பழக்கத்துக்குள்ளே போகிறதில்ல. என் கணவருக்கு நான் உண்மையாக இருக்கணும்னு இருக்கிறேன். ஒரு புறஜாதி ஃபேமிலி, ஒரு கப்பலுக்கு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு செய்யாதன்னு அவர் சொல்லவே இல்லை. அந்த கணவர் கொடுத்த ஒரு சின்ன ஸ்பேஸ், என் மனைவி அந்த பாவத்தில் தப்பில் இருக்கிறாங்க, அதை நான் சொன்னேன்னா அவங்க இப்படி சொல்கிறாங்க, ஒருவேளை நீ குடிக்காதன்னு சொல்லியிருந்தா நான் கட்டாயம் குடிச்சிருப்பேன், அங்கே மீறுதல் வந்திருக்கும். பட் அவர் எதுவுமே சொல்லலை, எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாரு. நானாக உணர்ந்தேன், நான் பண்ணுறது தப்பு, இது பாவம்னு நான் உணர்ந்தேன். அன்னைக்கு விட்ட இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறோம். என் கணவருக்கும் எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, எனக்கும் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுன்னு சொல்லி. இது புறஜாதி கப்பலுக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தர் எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. கல்வாரி சிலுவையில் நீ செஞ்ச பாவத்துக்கு, நீ செய்கிற மீறுதலுக்கு, நீ செய்கிற அக்கிரமங்களுக்கு, நீ வாழற துன்மார்க்கத்திற்கு தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து, காயங்கள் பட்டு ரத்தம் சிந்தி, அவர் அவமானப்பட்டு, அவர் தன் ஜீவனையும் உயிரையே கொடுத்தாரு. உனக்கு எவ்வளோ பெரிய ஸ்பேஸை கொடுத்துருக்கிறாரு, நீ உணரலையே. பாருங்க, தாவீது சொல்றாரு, என் பாவம் எனக்கு முன்னாடி வந்து நிக்குது, எனக்கு முன்னாடி வந்து நிக்குது. தன்னை உண்மையா மனம் திரும்புதலுக்கு தன்னை விட்டு கொடுத்தார். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இனி இதை செய்ய மாட்டேன், நான் சோதனையில் தோத்துட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு நின்னாரு. 1 நாளாகமோ 29வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. இதுதான் கடைசி. இந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்க. தாவீதினுடைய முடிவு. இயேசுவின் நாமத்தில் கொட்டாவிகள் வெளியேறுவதாக. சிஸ்டர், 1 நாளாகமும் 29, 28 தானே? கொஞ்சம் சத்தமாக வாசிங்க. அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும், யாரு? தாவீது. மகிமையும் உள்ளவனாய், நல்ல வசனம் சொல்லுது பாருங்க, நல்ல முதிர் வயதில் மரணம் அடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதினுடைய எண்ட் பார்ட் பாருங்க, முடிவு எப்படி இருக்குது பாருங்க. வசனம் சொல்லுது, அவன் தீர்க்காயுசும். அப்பா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சர்ச்சு முடித்தோடனே நான் ஒரு டெத்துக்கு போத்தனூருக்கு போனோம். ஒரு ஐயா, அவரே தாத்தா, அவருடைய அப்பா 95 இயர்ஸு, நேற்று நைட்டு இறந்துட்டார். எங்களை இன்வைட் பண்ணவர் தாத்தா, அவருக்கு பேரா இருக்குது, பேத்தி இருக்குது. 95 இயர்ஸ் இறந்துட்டார். நானும் பாஸ்டர் ஜெயபிரபு இப்போ போகணும் சர்ச் முடிஞ்ச உடனே. எவ்வளோ தீர்க்க ஆயுசு இல்லை? அந்த ஐயா அழுவே இல்லை. என் தகப்பனார் நல்லா வாழ்ந்துட்டார். அவர் சொல்கிறாரு என்கிட்ட, 2 நாளைக்கு முன்னாடி பாஸ்டர் என்னை கூப்பிட்டு என் பக்கத்தில் என்னை உட்கார்றான்னு சொல்லி என் தலையில் கையை வச்சு எனக்கு சிலுவை போட்டுட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுப்பா குடிக்கணும் அப்படின்னு சொல்லி வாயை திறந்து எங்கள் அப்பா கேட்டது ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேட்டார். எல்லாருக்கும், குடும்பத்தார் எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. நல்ல தண்ணி குடித்தார் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி. பாருங்கள், தான் வயதான சூழ்நிலையில் சாக போகிற நிலைமையில் தான் மகனை பிளஸ் பண்ணிட்டு, ஆமேன்னு சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. பிளஸ் பண்ணிட்டு அவர் மரித்து போனார். தீர்க்க ஆயுசும் ஐஸ்வர்யமும். ஐஸ்வர்யம்னா என்ன தெரியுமா? வாட் இஸ் ஐஸ்வர்யம்? ஃபுல் ஆஃப் டேஸ், ரிச்சஸ் அண்ட் ஹானர். ரிச்சஸ்னா பெரிய செல்வந்தனாக இருக்கிறாரு, பணக்காரனாக மாறிட்டார். அண்ட் ஹானர், கனமுள்ளவனாக இருந்திருக்கிறாரு தாவீது. ஆமென், அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் செத்து போயிருக்கிறாரு. அவருடைய மரணம் நல்ல மரணம். அல்லேலூயா. அங்கே பாருங்க, நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்தார் தாவீது. இப்போ சோதனையில் தோத்துட்டாரு. சோதனையில் தோத்ததுனால கர்த்தர் சிக்ஷைகளை கொடுத்து 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 தன்னை அந்த சிக்ஷைக்கு விட்டு கொடுத்து, அந்த விட்டு கொடுத்த அந்த சிக்ஷைனா என்ன தெரியுமா? ஆண்டவர் தண்டித்து நம்மளை சரி பண்ணுறது தான் சிக்ஷை.
நீ சோதனையில் ஜெயிச்சிட்டேன்னா உனக்கு சிக்ஷை வராது. சில நேரங்களில் கர்த்தர் அதையும் கொடுப்பார், நமக்கு தெரியாது. ஆனால் சோதனையில் தோத்துட்டீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு சிக்ஷை வரும். அந்த சிக்ஷை என்பது என்ன தெரியுமா? இட் இஸ் அ பனிஷ்மெண்ட் டு சேஞ்ச் யூ. உங்களை மாற்றுவதற்காக, அவருக்கு ஏற்ற பாத்திரமாக, அவருக்கு பிரியமான பிள்ளையாக உன்னை மாற்றுறதுக்காக, அவருக்கு உன் மேலே ரொம்ப அன்பு, அதனால் உன்னை சிச்சிப்பார். சரி, இப்போ சோதிக்கிறாரு, சோதிச்சு நீ தோத்துட்ட, சிலரை சிச்சையே பண்ணல, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். உன்னை சிச்சிக்கல, உன்னை சரி பண்ணல கர்த்தர் அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளையா நீங்கள் இல்லைன்னு அர்த்தம். இப்போது ஒரு பிள்ளை தப்பு பண்ணுது, அந்த பிள்ளை தப்பு பண்ணுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பண்ணு 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 வெரி குட்னு சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம்? கண்டிப்போம்ல, செய்யக்கூடாது, வார்னிங் கொடுக்குறேன். ரெண்டாவது முறை செஞ்சிச்சுன்னா பட்டுன்னு ஒன்று போடுவோம் இல்லையா? அதுதான் சிச்சை. இப்போ தப்பு பண்ணிகிட்டே இருக்குது, கர்த்தர் கண்டுக்கவே இல்லை, விட்டுட்டாருன்னா நீ கர்த்தருடைய பிள்ளை இல்லை, கர்த்தர் உன்னை நேசிக்கலன்னு அர்த்தம். கர்த்தருக்குடைய நேசத்துக்கு நீ பாத்திரவானா இல்லைன்னு அர்த்தம். அவருடைய அன்புக்கு நீ பாத்திரவானா இல்லாமல் போயிட்டா, அவ்வளோதான், உன்னை விட்டுட்டாரு. அது ரொம்ப கொடுமை. நீங்கள் கர்த்தருடைய அன்புக்கு பாத்திரவானா இருந்தீங்கன்னா, நீங்கள் சோதனையில் தோத்துட்டாலும் உங்களை சிக்ஷித்துன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பனிஷ்மெண்ட்டை கொடுத்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சரி பண்ணுவார். சரி பண்ணி அவருக்கு பிரியமான பிள்ளையா உங்களை வாழ வைப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸோ சோதனையை ஜெயிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம், சோதனையை தோற்று போகிறவர்களுக்கு சிச்சை. யாருக்கு சிச்சை? தமக்கு பிரியமானவர்கள், தான் நேசிக்கிறவர்களுக்கு. கர்த்தர் யார் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாரோ அவர்களுக்கு சிச்சைகளை அனுமதிப்பார். அந்த சிச்சைகள் என்ன அப்படின்னா, உன்னை அடித்து உன்னை சரி பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விஷயத்தில் நீ தப்பு பண்ணிட்ட, பட்டுன்னு ஒன்று போடுவார், வலிக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்கள், தாவீதினுடைய நிலைமை, பிள்ளை செத்து போச்சு, அம்னோன் தப்பு பண்ணிட்டான், தாமார் வாழ்க்கை முடிச்சு போச்சு, அப்சலோம் அம்னோனை கொலை பண்ணிட்டான், அவன் வாழ்க்கையும் முடிச்சு போச்சு, இதில் அப்பாவையே முடிச்சு போட நினச்சிட்டான். இதில் எல்லாத்துலேயும் தாவீது நின்னார். அந்த சிச்சை வலியாக தான் இருந்திருக்கும், வேதனையாக தான் இருந்திருக்கிறோம், கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஒவ்வொரு விஷயத்தை அவர் கேள்விப்படும், தாவீதினுடைய பிள்ளைகளாக இப்படி பண்ணிருச்சு. எவ்வளோ பேர் எவ்வளோ பேசியிருப்பாங்க, எவ்வளோ தூற்றி இருப்பாங்க, எவ்வளோ அவமானப்படுது. ராஜாவுனுடைய பிள்ளை, என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு தாவீது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000ன்னு அவ்வளோ புகழ்ச்சி பாடின இந்த தாவீது இப்படி கூட பேசியிருக்க வாய்ப்பு உண்டுல. அப்பம் பண்ண தப்பையே பையன் பண்ணிட்டான் பாரு. அப்போ இன்னொருத்த பொண்டாட்டி தப்பு பண்ணா, பையன் சகோதரிக்கிட்டேயே தப்பு பண்ணான், பேசியிருப்பாங்க. எவ்வளோ கேவலமான வார்த்தைகள். தாவீது இப்போ மனம் திரும்பிட்டாரு. எவ்வளோ பேர் எவ்வளோ பேசியிருப்பாங்க. அந்த வழியெல்லாம், அந்த வேதனையெல்லாம் தாங்கிக்கிட்டு அவர் நிற்கிறதுக்கு ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் கொடுத்த சோதனையில் அவர் தோற்று போனார். அந்த சோதனையில் தோற்று போனதுனால சிக்ஷைகள் வந்துட்டே இருந்துச்சு. அந்த சிக்ஷைகளில் சகிச்சுக்கிட்டு நின்னாரு, அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டாரு. அந்த தண்டனைக்கு மத்தியிலும் கர்த்தருக்கு பிரியமா வாழ, ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், இனி நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை தாவீது வாழ்ந்தார். அவனுடைய மரணம் ஒரு நல்ல மரணமாக இருந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸோ ஆப்ஷன் என்ன? சோதனையில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த லைஃப் ஒரு சோதனை காலம், இந்த லைஃப் ஒரு டெஸ்ட் பீரியட். இதில் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டே வாங்க. ஃபெயில் ஆகிட்டிங்கனாலும் கர்த்தரிடத்தில் கேளுங்க, மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு. சின்ன சின்ன சிக்ஷைகள் வரும், அது கொஞ்சம் ரொம்ப நமக்கு வலியும் வேதனையுமாக தான் இருக்கும். பரவாயில்ல, கர்த்தர் என்ன சரி பண்ணுறாரு. நம்ம கொஞ்சம் நேரம் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் டிவியில் ஒரு ஏதோ சம்திங் நம்ம பார்த்துட்டு இருந்தோன்னு வச்சுக்கிங்களேன், அது தேவனுக்கு பிரியம் இல்லை, சம்திங் ஏதோ பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு இப்படி திரும்பி எழுந்து போகும்போது ஒரு டேபிளில் டம்முன்னு இடிச்சுப்போம், காலில் அப்படியே வலி வேதனை துடிக்கும். நமக்கு டக்குன்னு ஒரு மைண்டில் ஒரு தாட்டு வரும், இவ்வளோ நேரம் டிவி பார்த்தால அதான் அடிச்சிட்டாரு கர்த்தர். அது கர்த்தர் கொடுத்த சிச்சைன்னு நம்ம சொல்லிட முடியாது, நம்மளாம் அப்படி யோசிக்கிறோம். அப்போ கர்த்தர் ஒரு சிச்சையை கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும்? இந்த வழியே தாங்க முடியல இல்லையா? கர்த்தர் கொடுத்த சிச்சை பாருங்க. தாவீதுக்கு ஒரு பிள்ளை செத்து போச்சு,
தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த சிச்சை பாருங்க, ஒரு பையன் தப்பு பண்ணிட்டான், பாவம், செத்தும் போயிட்டான். கர்த்தர் கொடுத்த சிச்சை பாருங்க எப்படி பயங்கர வேதனையாக இருக்கும். ஆனால் அந்த சிச்சையிலையும் அவன் நின்னதுனால அவனுடைய மரணம் நல்ல மரணமாக இருந்துச்சு. லைஃப் நல்லபடியாக ஆரம்பம் அற்பமாக ஒரு ஆடு மேய்க்கிறவனை ஆரம்பித்தான். இடையில கொஞ்சம் ட்ராக் மாறிச்சு. சோதனையில் ஜெயம் கொள்ளாமல், என்ன கவனிக்கிறவங்க மாத்திரம் சோதனைகளில் ஜெயம் கொள்ளாமல் போனால் இப்போ மெசேஜில் ட்ராக் மாறுது இயேசுவின் நாமத்தில். ஆமென், அல்லேலூயா. சோதனையில் ட்ராக் மாறாமல் கர்த்தருடைய வார்த்தையில் நின்று இருந்தான்னா காப்பாற்றப்பட்டிருப்பான். அந்த சோதனையில் ட்ராக் மாறினா இடையில, நீ எங்கேருந்து எங்கே வந்த, எப்படி இருந்த நான் எப்படி இருக்க வேண்டியது, நீ எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டனே, நீ விழுந்த பற்றி கர்த்தர் அங்க உன்னை, நீ கர்த்தருக்கு விழுந்தாலும் நீ ஒப்பு கொடுத்த, கர்த்தர் உன்னை சிட்சித்தாரு. அந்த சிச்சையிலெல்லாம் நின்று கடைசியில் கர்த்தருடைய பிள்ளையா முடிவு சம்பூர்ணமாக இருந்துச்சு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை கவனிங்க. இன்னையிலிருந்து இப்போத்துலேருந்து உங்கள் லைஃப் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. என்ன கவனிங்க. சின்ன சின்ன தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும். கிறிஸ்துவ ஜீவியம் என்பது சௌகரியமான வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சௌகரியமான வாழ்க்கை இல்லை. அதில் கஷ்டம் வரும், பாடு வரும், வேதனை வரும், உபத்திரவம் வரும், எல்லாம் வரும். அதெல்லாம் ஒரு ட்ரையல்ஸ், அதெல்லாம் ஒரு எக்ஸாம், அதெல்லாம் ஒரு டெஸ்ட்டு. நீ பாஸ் ஆகிட்டே வரணும். ஃபெயில் ஆகிட்டியா ஒரு விஷயத்தில், பரவாயில்ல ஆண்டவரை, ரெடி ஆகிக்கோ. ஆண்டவர் என்னை சிரிச்சிக்கிறாரு, நான் ரெடி ஆகிறேன். அடி விழும், வலி வரும், பரவாயில்ல ஆண்டவரே. இன்றைக்கி காலையில் நான் என் மனைவி கிட்ட அழுதேன். என்னுடைய பின்னான லைஃப்பெல்லாம் யோசித்து பார்த்து, எனக்கு நடந்த சம்பவங்கள், என்னை நடத்த வேண்டியவர்கள் என்னை எப்படியெல்லாம் நடத்திட்டாங்க, நிறைய விஷயங்களை இழந்துட்டோமே. நான் கூட இன்னைக்கு காலையில் அழுதேன். ஆண்டவரே, இப்படியெல்லாம் எனக்கு நடக்காமல் இருந்திருந்தால் நான் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்திருப்பேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில் இவ்வளோ விஷயங்களை, என் வாழ்க்கையில் இப்படி நிறைய பேர் விளையாடிட்டாங்களே அப்பா, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன். ஆனாலும் இன்றைக்கி அதெல்லாம் அடி மேலே அடி வாங்கி சிற்சையில் இப்போ ரெடியாகி நான் விசுவாசிக்கிறேன். நான் எந்த நிலைமையில் இருந்திருக்க முடியுமோ அந்த காரியங்கள்லாம் நடக்காமல் இருந்துதான் அதை விட ரெட்டிப்பாக கர்த்தர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸோ உங்கள் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிடாதீங்க. ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா சிற்சைக்கு ரெடி ஆகிடுங்க. கொஞ்சம் வலி இருக்கும், கொஞ்சம் கண்ணீர் வரும், கொஞ்சம் வேதனை வரும், பரவாயில்ல, வைராக்கியமான இல்லைங்க. ஆமென் சொல்லுங்கள். அந்த சிச்சையிலையும் நின்றுட்டிங்கன்னா யூ வில் பாஸ். ஆண்டவர் உங்கள் தலையில் ஒரு ஜீவ கிரீடத்தை, ஒரு விக்ட்ரியை உங்கள் மேலே கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுவீங்க. எத்தனை பேர் இந்த வார்த்தை எனக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க? ஆமென். எழுந்து நிற்பீங்களா? கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தில், ஆண்டவரை, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவானுப்பா. ஆண்டவரை, சிச்சை துன்பங்களை கொண்டு வரும், மனம் திரும்புதலை கொண்டு வரும். கிருபை முடிவு நல்ல முடிவாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி ஜெபிக்காமல் தினமும் அவன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தான். அவன்கிட்ட பக்தி வைராக்கி குறைஞ்சி போச்சு, வேத வாசிப்பு குறைஞ்சி போச்சு, ஜபம் குறைஞ்சி போச்சு. ஒரு கட்டத்தில் ஜபமே இல்லாத வாழ்க்கையை போயிடுச்சு. சரி, ஜபந்தான் இல்லை, வேத வாசிப்பு, கண்களை மூடுங்க, ஜபமே இல்லை, வேத வாசிப்பு இல்லைன்னு பார்த்தா அடுத்தது உள்ள ஒன்று வந்துச்சு. என்ன தெரியுமா? தவறான பழக்க வழக்கங்கள். தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான். தேவனுடைய உறவில் உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தான். என்ன நடந்துச்சு தெரியுமா? அவன் வாழ்க்கையில் ஒரு அமைதியை அவன் இழந்து போனான், சமாதானத்தை இழந்து போனான், மனிதர்களை இழந்து போனான், ஆசீர்வாதங்களை இழந்து போனான். நீங்கள் கூட அன்பு அம்மா, ஐயா, சிஸ்டர், தம்பி, தங்கச்சி, என் அன்பு மகளே, மகனே, உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், நீ அன்றைக்கி கண்டிக்காமல் போனது, நீ அன்றைக்கி உன்னை விட்டு கொடுக்காமல் போனதுனால தான் இன்றைக்கி இந்த போராட்டம், இன்றைக்கி இந்த பிரச்சனை, இன்றைக்கி இந்த உபத்திரவம். என்னை ஒப்பு கொடுக்குற இயேசப்பா, அந்த சோதனையில் நான் தோத்துட்டேன், இன்றைக்கி ரொம்ப வலிக்குது ஆண்டவரே, இன்றைக்கி ரொம்ப வேதனையாக இருக்குதப்பா, வெளியே சொல்ல முடியல, சொன்ன அவமானம், சொன்னால் எங்களை மற்றவங்க கேவலமாக நினைப்பாங்க. நான் யாருக்கிட்டையும் சொல்ல விரும்பலை, நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் இன்றைக்கி என் கூட பேசியிருக்கிறீங்க, என்ன மன்னிங்கப்பா.
தாவீது தன்னுடைய மனம் திரும்புதலுக்கு தன்னை விட்டு கொடுத்தான். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். அந்த தம்பி தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்துல திரும்பவும் ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா, என்னை ஒப்பு கொடுக்குறேன், நான் அந்த தவறுகள்லேருந்து நான் வெளியே வரேன், எனக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளையும் தடைகளையும் உடையுங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு ஆண்டவரிடத்துல அந்த சிக்ஷைக்கு தன்னை விட்டு கொடுத்தான். கர்த்தர் அந்த தம்பியை ஆசீர்வதித்தார். உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. கல்லான இருதயங்கள் கரைந்து போவதாக. உங்கள் இருதயம் உடைக்கப்படட்டும். ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்கப்பா. எல்லாரும் கண்களை மூடி, ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் என்னால் வெளியே சொல்ல முடியல, அவ்வளோ கண்ணீர், எத்தனை நாள் நீ தனிமையில் அழுகிற, என் வாழ்க்கை மாறாதா, என் சூழ்நிலை மாறாதா, எப்பப்பா நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்போம், எப்பப்பா நாங்கள் இப்படி மற்றவங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக நிற்க முடியும். ஆண்டவரே, சோதனையில் தோற்று போயிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. ஆண்டவரே, நான் உங்ககிட்ட சொல்கிறேன், வீட்டுக்கு நேராக போங்க. எங்கே கடைக்கு அதுக்கு இதுக்குன்னு போக வேண்டாம். நேராக உங்கள் வீட்டுக்கு போங்க, ஃபேமிலியாக உட்காருங்க, பைபிள் எடுத்து 51வது சங்கீதம் சாம்ஸ் 51 எடுத்து ஒரே ஒரு தடவை சத்தம் போட்டு வாசிச்சுட்டு ஃபேமிலியாக கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஃபேமிலியாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, எங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க, எங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. 19 வசனங்கள் இருக்கிறது. பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம், அந்த 51வது சங்கீதம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லலாம், ஒருவேளை அப்படிலாம் நாங்கள் அந்த பாவத்தெல்லாம் நாங்கள் செய்யலை, எந்த பாவமோ எந்த மீறுதலோ அது தேவனுக்கு விருப்பம் அல்ல. ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க, நான் அன்னைக்கு விட்டுட்டேன், இன்றைக்கி நீங்கள் பேசியிருக்கிறீங்க, சோதனைகளும் சிக்ஷைகளும் எனக்கு வந்தது, இனி வந்தால் நான் சோதனைகளில் ஜெயிக்கத்தக்கதாக என்னை மாற்றுங்க. ஆண்டவரே, உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க, தெளிந்த புத்தியை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. நான் சொல்லட்டுமா, எந்த தாவீது தப்பு பண்ணினாரோ, எந்த குழந்தை செத்து போச்சோ, அதே பத்சேபாளுக்கு தாவீதுக்கும் பிறந்த சாலமோனை தான் கர்த்தர் சந்தோஷமாக அடுத்த ராஜாவாக ஏற்படுத்தினார். அதே சாலமோனை கர்த்தர் அடுத்த ராஜாவாக ஏற்படுத்தினார். ஆனால் சாலமோனும் தன்னுடைய முதிர் வயதில் நிறைய பாவங்களை செய்தார். பரவாயில்ல, நம்ம இன்றைக்கி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய தலைமுறைகளையும் சந்ததியும் கர்த்தர் ராஜாக்களாய் ராஜாத்திகளாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எஸ்தர் ராஜாத்தியை கொஞ்சம் நினச்சிக்கோங்க, கிதியோனை கொஞ்சம் நினச்சிக்கோங்க. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை அப்படி கர்த்தர் உயர்ந்த ஸ்தானங்களுக்குள்ள கர்த்தர் கொண்டு போவாருன்னு நம்புகிறவங்க உங்கள் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, சோதனைகளில் நாங்கள் ஜெயிக்கணும்ப்பா, சிக்ஷைகளில் சிக்ஷை எனக்கு நல்லதப்பா, சிக்ஷை எனக்கு நல்லதப்பா, நான் அதில் நீங்கள் என்னை சரி பண்ண விரும்புகிறீங்க, அதனால தான் எனக்கு இதெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க. ஐ எம் ரெடி ஆண்டவரே, பரவாயில்லப்பா, எனக்கு இன்றைக்கி கஷ்டமா, எனக்கு இன்றைக்கி அவமானமா, இன்றைக்கி எனக்கு பிரச்சனையா, இன்றைக்கி எனக்கு இயலாமை, என்னால் இது முடியலையேப்பா அப்படின்னு சொல்கிறேன்னா பரவாயில்ல ஆண்டவரே, எது இல்லைனாலும் நீங்கள் என் கூட இருக்கிறீங்க. நான் விரும்புகிற மாதிரி என் வாழ்க்கை இல்லை, பரவாயில்ல ஆண்டவரே, நீங்கள் என் கூட இருங்க, நான் ஜெயிச்சிருவேன் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்கள் என் கூட இருங்கப்பா, என் தலையை உயர்த்திருவீங்க, என் கொம்பை உயர்த்திருவீங்க, நான் எழும்பிடுவேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? இயேசு என் கரத்தை பிடிச்சிருக்கிறாரு, அப்பா என் கரத்தை பிடிச்சிருக்கிறாரு, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, சத்துருக்கள் முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தம் படுத்தி இருக்கிறாரு. நான் சிஸ்டர் பிரதர், யாரெல்லாம் நீ ஒன்றும் இல்லாமல் போயிடணும், யாரெல்லாம் நீ நாசமாக போயிடணும், யாரெல்லாம் உன்னை தூஷித்தாங்களோ, உன்னை காரி துப்புனாங்களோ, யாரெல்லாம் உன்னை சபிச்சாங்களோ, யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ, யாரெல்லாம் உன்னை குறித்து தப்பாக பேசினாங்களோ, யாரெல்லாம் இதெல்லாம் ஒரு பொழப்பா, யாரெல்லாம் இதெல்லாம் ஒரு குடும்பமா, இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு நம்மளை பார்த்து பேசினாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி அவங்க பார்க்க கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் உயர்த்த போகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறாரு. நீ தேவனுக்கு ஏற்ற பாத்திரமா, தேவனுக்கு உரிய பிள்ளையா நீ நிற்கும் பொழுது, இன்னைக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த இந்த பாடத்துக்கு உன்னை நீ அர்ப்பணிக்கும் பொழுது, உன் தலையை உன் குடும்பத்தை கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுவார். உன் வேலையில் பிரச்சனைகளை உனக்கு கொண்டு வராங்களா,
இருக்கிறாங்களா அவங்க பார்க்க கர்த்தர் உனக்கு ஒரு ப்ரமோஷனை கொடுப்பாரு. ஓ ஹல்லேலூயா. உன் சொந்தக்காரர் உன்னை கேவலப்படுத்துகிறாங்களா அவங்க பார்க்க கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமா வைப்பாரு. ஹல்லேலூயா. நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொன்னவங்களுக்கு மத்தியில நீங்க நல்லா இருந்து உங்க பிள்ளைங்க அதுக்கு மேல இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யவான்களா கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வாழ வைக்க கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து வார்த்தை வருகிறது. இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் சந்ததியும் கர்த்தர் செழிப்பாக ஆசீர்வாதமாக வாழ வைப்பாராக, வாழ வைப்பாராக. நம்புறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. ஏசப்பா நன்றின்னு சொல்லுங்க. ஏசப்பா ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்க தலையை உயர்த்துகிறாரு. உங்க கொம்பு உயரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. சோதனைகளும் சிக்ஷைகளும் எனக்கு வந்தாலும் நான் அப்பா பிள்ளை, ஏசப்பா என்னை ஆசீர்வதிக்கிறார். தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய நாமத்தில் வருகிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு தங்களை விட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த வார்த்தை உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் கிரியை செய்திருக்கிறது அப்பா. நாங்கள் நம்புகிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்க. தாவீது சோதனையில் விழுந்து போனான், ஆனாலும் சிச்சைகளில் அமைதியாக இருந்தான். தாங்க முடியாத வேதனை தான், எல்லாவற்றையும் சகிச்சான். அவனுடைய முடிவு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அப்பா, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாக வைங்க. உம்முடைய பிள்ளைகளுடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படட்டப்பா. இவங்களை உயர்த்துங்க. இதே சபையில் இவங்களை சாட்சியாக நிற்க வைங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளை மகிமையினால் மூடிக்கொள்ளுங்க. இவங்க வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த மாதத்திலே கடந்து வரட்டப்பா. இவங்க நினச்சி பார்க்காத ஆசீர்வாதம் இந்த மாதத்திலே கடந்து வரட்டும். இந்த மாதம் முடியறதுக்குள்ளே ஏசப்பாவுக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்பட்டுச்சுன்னு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே. அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருங்க.